இப்பொழுது சில நிமிடங்கள் தியானிப்பதற்காக ஒரு வசனத்தின் ஒரு பகுதியை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 2வது அதிகாரம் 12 முதல் 17 வரை உள்ள வசனங்கள் தெளிவாக வாசிக்க வேண்டும். மைக்கப்படிங்க. வெளிப்படுத்தல் 2 12 முதல் 17 வரைக்கும் தெளிவாக படிங்க. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிப்பதற்கு ஏசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மகஸ்தலனுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் பெறுகிறேன். நீ மனதிரும்பு. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறொருவனும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாசித்த பகுதி ஆசியாவில் உள்ள 7 சபைகளில் 3வது சபை பெர்கமோ என்ற திருச்சபைக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம் என்று பார்க்கின்றோம். முதலாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, திருச்சபை பல கோத்திரங்களிலிருந்தும் பல ஜாதிகளிலிருந்தும் பல மொழிகளிலிருந்தும் உலகமெங்கும் உள்ள எல்லா மக்களிடத்திலிருந்தும் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களின் கூடுகைதான் திருச்சபை. சபையார் என்றால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். சபை எவ்விதமாக தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகள் வேதாகமத்தில் எல்லா இடங்களிலும் இடம்பெறுகின்றன. புதிய ஏற்பாட்டு திருச்சபை மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டு யூதர்கள் ஆபிரகாமுடைய சந்ததிகள் பார்க்கிறோம். அவர்களும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் எவ்விதமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி பிரமாணங்களை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். புதிய ஏற்பாட்டு திருச்சபை எவ்விதமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று திருச்சபைக்கு தேவையான போதனைகளை பிரமாணங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 4 சுவிசேஷங்களிலே கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை தேர்ந்தெடுத்து பார்க்கிறோம். அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே திருச்சபைகளுடைய தோற்றத்தையும் வளர்ச்சியையும் பார்க்கிறோம். தொடர்புள்ள நிரூபங்களில் திருச்சபை வளர்வதற்கான ஆலோசனைகளை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொல்லுகிற செய்திகளாவது, திருச்சபை கட்டளை வருகைக்காக எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எச்சரிப்பின் வார்த்தை. சில நேரங்களில் இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணுவதற்கு அனைவரும் யோசிப்பாங்க. நானும் சில நேரங்களில் யோசிப்பேன், மக்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்ளுவாங்க. ஒரு வாக்குத்தத்த செய்தின்னா ஓகே, எல்லாருக்கும் சந்தோஷம். கடந்த வாரத்தில் பெண்கள் தினம் என்று சொல்லிட்டு ஒரு செய்தி, அது எல்லோரும் சந்தோஷமாக கேட்டீங்க. ஏன்னா பெண்கள் தானே அதிகமாக வாருது இல்லையா ஆணுடைய சமூகத்தில். ஆண்களை அதிகமாக நேசிக்கிறதும் அவங்க தான், அதிகமாக ஜெபிக்கிறதும் அவங்க தான், உபவாச ஜெபத்துக்கு வந்து காத்திருக்கிறதும் பெண்கள் தான். கடந்த வாரத்து செய்தி எல்லாருக்கும் அனைவரும் சொன்னாங்க, பாஸ்டர் பரவாயில்ல, எல்லாருக்கும் போதுமான நல்ல செய்தி கொடுத்தீங்க, யாரையும் கட் பண்ணாம நல்ல ஞானமாக எல்லாருக்கும் செய்யுங்க, ஆண்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நல்லது. தொடர்ந்து இந்த செய்திகளை கேளுங்க. கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக 2 திருச்சபையின் செய்தி பார்த்தோம். ஒன்று எபேசு திருச்சபை.
எபேசு திருச்சபைக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி இருக்கின்றவரும் 7 பொன் குத்துவிளக்கு மத்தியில் உலாவுகின்றவருமாய் கர்த்தர் என்று சொல்லி அவர் தன்னை சபைக்கு அறிமுகம் செய்கிறார். இந்த 7 சபைக்கும் 7 விதமாக தன்னை அறிமுகம் செய்கிறார். இரண்டாவது சபையாகிய சிமர்னா சபைக்கு ஆண்டவர் இயேசு தன்னை அறிமுகம் செய்யும் பொழுது முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறார் என்று அறிமுகப்படுத்தினார். ஆனால் சிமிர்னா சபைக்கு எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த வசனத்தை என்ன படித்தோம்? 12வது வசனம், பெருமுக சமய தூதனுக்கு நீ எதிர்விடுவதால் இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. நல்ல கவிங்க, இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. எந்த திருச்சபைக்கு? பெருக்கமோ. இந்த பெருக்கமோ திருச்சபை குறித்து வேறு வேதத்தில் எங்குமே சொல்லப்பட்டது. பெர்கமு என்ற திருச்சபையை பவுலடியார் ஸ்தாபித்தார் என்றும் சொல்லப்படுது. எபேசு சபையை பற்றி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் எபேசு பட்டணத்தில் பவுலடியார் சபை பிரசங்கித்தார், அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க இருக்கிறது. சிமிர்னாவை பற்றியும் சொல்லப்படலை, பெர்கமு பற்றியும் சொல்லப்படலை. ஆனால் முதல் நூற்றாண்டில் பவுலடியார் மூலமாக நற்செய்தியை பெற்றுக்கொண்ட மக்கள் சுற்றுமாயிருந்த எல்லா இடங்களிலும் என்ன செய்தாங்க? சிதறப்பட்டாங்க. அந்த டைமில் திருச்சபை சிதறும் பொழுது அவங்க எங்கெங்கெல்லாம் சிதறப்பட்டார்களோ அந்த இடத்துல எல்லாம் சும்மா இருக்கிறத நற்செய்தி அறிவித்தாங்க இயேசுவை குறித்து. இப்பொழுது எபேசுவிலிருந்து சிமிர்னாவுக்கு 50 கிலோமீட்டர் தொலைவு, 50 மைல் தொலைவு. சிமிர்னாவிலிருந்து பெர்கமோவுக்கு அங்கிருந்து 50 மைல். நான் இந்த 50 கிலோமீட்டர் அல்லது மைல் இதை பார்க்கும் பொழுது அந்த காலத்திலேயே மக்கள் ஒவ்வொரு ஊரையும், முக்கியமான ஊர்களை ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்காங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு இங்கிருந்து பொள்ளாச்சி போகணும்னு எத்தனை கிலோமீட்டர்? 50 கிலோமீட்டர். பொள்ளாச்சியிலிருந்து உடனப்பட்டி போகணும்னா 50 கிலோமீட்டர். இங்கே பல்லடம் போகணும்னா, திருப்பூர் போகணும்னா 35 கிலோமீட்டர் மேலே இருக்கும். இப்படி ஒரு டிஸ்டன்ஸ் அந்த பட்டணத்தை எவ்விதமாக செயல்படுத்தினாங்க. இது அவங்க எங்கிருந்து காப்பி அடிச்சாங்கன்னா அந்த காலத்தில் இருந்து அப்படிதான் செய்தாங்க. இப்ப சிமிர்னாவிலிருந்தும் 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த பட்டணம் பெர்கமோஸ். பெர்கமோஸ் என்றால் அதுக்கு உயர்வு என்ற ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் இந்த திருச்சபை குறித்த டைட்டில் சொன்னா காம்ப்ரமைசிங் சர்ச். காம்ப்ரமைசிங் சர்ச்னா உலகத்தோடு தன்னை காம்ப்ரமைஸ் பண்றாங்க. அது ஒரு மிஸ்டேக் ஆகும். காம்ப்ரமைஸ் உயர்வு, நல்ல உயர்த்தப்பட்ட ஒரு திருச்சபை, நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எபேசு திருச்சபை போல கடவுளால் பயன்படுத்தப்பட்ட ஒரு திருச்சபை, ஆவிக்குரிய எல்லா கிருபைகளையும் வரங்களையும் பெற்ற ஒரு திருச்சபை. ஆனால் காம்ப்ரமைஸின் சபையாக மாறிவிட்டது. காம்ப்ரமைஸ்னா புற ஜாதிகளோடு உள்ள தொடர்புகளை பெற்றுக்கொண்ட சபையாக மாறிவிட்டது. அதுதான் இந்த இடத்துல பார்க்கிறோம். குறிப்பாக அந்த சபையின் தூதனுக்கு, அந்த சபையின் தூதன் என்ன? ஊழியக்காரர். ஆனால் பெர்கமோஸ் திருச்சபையில் யார் ஊழியம் செய்தார்கள்? வெளிப்படையாக ஊழியக்காரர்கள் சொல்லப்பட்டிருக்கு, அது யார் என்று சொல்லப்படவில்லை, வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் ஊழியக்காரர் இருந்தார். அவருக்கு இந்த கடிதம் எழுது. இது கடிதமாகும், நிரூபம் என்று சொல்லலாம். கடிதத்துக்கு நிரூபம் என்ற பேர் உண்டு. அதாவது ரோமன் நிரூபம், 1 Corinthians, இதெல்லாம் நிரூபங்கள், கடிதங்கள். இந்த திருச்சபைக்கு ஏன் ஆண்டவர் கடைசி புத்தகத்தில் இவ்விதமான செய்திகளை கொடுக்கிறார் என்றால், சபையானது கர்த்தருடைய வருகைக்காக எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்தோட செய்திகள் எல்லாமே இட் இஸ் அதுக்கு என்ன சொல்லணும்னா, the purpose to prepare the church for the coming of Christ. கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்காக சபை ஆயத்தமாக என்ற நோக்கத்தோடு கூட தான் ஆண்டவர் இதை செய்கிறார்.
இதுல பாருங்க, எல்லா சபையிலையும் ஒன்று தன்னை அறிமுகம் செய்கிறார். இந்த இடத்துல என்ன பண்ணுறார்? இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் எது? எபிரேயர் 4:12 படிங்க. எபிரேயர் 12:4. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாகவும் இருபுறமும் கருக்களுள்ள எந்த ஒரு பட்டயத்திலும் மிகவும் கருக்குள்ளதாய் இருக்கிறது. ஆவி, ஆத்துமா, கணுக்கள், ஊனை பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாகவும் இருக்கிறது. அப்போ இந்த செய்தி யார் கொடுக்கிறதுனா, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை தமது கருத்திலே வைத்திருக்கின்றனர், வாயில் வைத்திருக்கின்றனர். பட்டயத்தை கருத்தில் வைப்பாங்க. இது தேவனுடைய வார்த்தையை உடையவர். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னா, இந்த பட்டயம் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனை வேறு பிரித்து பரிசுத்தப்படுத்தி சபையினுடைய நபராக மாற்றி சபையை கொண்டு உட்கார வைக்கும். இந்த பட்டயம் தேவனுடைய வார்த்தை. அங்கிருந்து ஆண்டவர் சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்தா, நீங்க உலகம் எங்கும் போய் எல்லா ஜனங்களுக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. அப்பொழுது இந்த வசனங்கள் ஒரு பட்டயமாக செயல்படுகிறது. இந்த வசனங்கள் கேட்கிறவருடைய உள்ளத்தில் பயம் ஏற்படுகிறது. அது பாவத்தை உணர்த்துகிறது, நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்துகிறது. உடனே அவர்களுக்குள்ள ஒரு பயம் ஏற்படுகிறது. சரி, ஆண்டவரை பற்றி கொண்டால் நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலை அடையலாம் என்ற நோக்கத்தோடு ஆண்டவர் இயேசுவுக்கு என்று தங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்து அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். ஆகியதுதான் இது ஒரு புறம் என்னன்னா, ரட்சிப்புக்கு நேராக இந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இதன் ஒரு பகுதி இது மனிதனை ரட்சிப்புக்கு நேராக நடத்துகிற பட்டயம். ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் மனிதனை ரட்சிப்புக்கு நேராக நடத்துகிறது. இன்னொன்று என்னென்றால் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறது. ரெண்டும் இந்த பட்டயத்தினுடைய வேலை தான். இந்த பட்டயம் இது தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தை மக்களை ஒன்று ரட்சிப்புக்கு நேராக நடத்துகிறது. பாவத்தோடு தொடர்பு வைத்து நித்திய அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கின்ற மக்களை அதிலிருந்து பிரித்து தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி ஆண்டுடைய அனைத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு பங்குள்ளவர்களாக மாற்றி கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு இந்த பட்டயத்தை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இரண்டாவது, இந்த பட்டயம் நியாய தீர்ப்பை குறிக்கிறது. நியாய தீர்ப்புனா ஆண்டுடைய கோபம், ஆண்டுடைய தண்டனை, அதாவது சுவிசேஷத்துக்கு எதிர்த்து நிற்கின்ற, ஆண்டவரை நிராகரிக்கின்ற, ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருக்கின்ற மக்களுக்கு அந்த நியாய தீர்ப்பு வருகிறது என்று பார்க்கின்றோம். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 17-18 வசனங்கள் நினைக்கிறேன். படிங்க. சொல்லுங்கள். யோவான் 1. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிட்டது. கவனிங்க, ஆண்டுடைய ஆக்கினை, கோபாக்கினை யார் மேல வருகிறதுன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத மக்கள் மேல.
ஏன் ஆக்கினர் பண்ண? அவரை விசுவாசியாதபடியினால், தேவனுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசியாதபடியினால் அவர்களுக்கு ஆக்கிரமிப்பு வந்தாயிற்று. ஆகினால தான் திருச்சபை மக்களாகிய நாம் அழிவுக்கு எதிராக சென்று கொண்டிருக்கிற மக்களை நாம் அடையாளம் கண்டு அவர்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். திருவசனமாகிய பட்டயத்தை கொண்டு அந்த மக்களுக்கு நற்போதகத்தை கொடுத்து இந்த பட்டயம் அவருடைய உள்ளத்திலே ஊடுருவி போய் அவளை பிரித்தெடுக்க வேண்டும். கர்த்தருக்காக, பரிசுத்த வாழ்வுக்காக, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக அந்த மக்கள் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். அதற்காகவே இந்த பட்டயத்தை கர்த்தர் நமது கருத்திலே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் வேதத்தோடு தூக்கி காட்டுங்க, பைபிளை கொஞ்சம் மேல தூக்கி காட்டுங்க. இது இருவரும் கருப்புள்ள பட்டயம். இது அநேக ரட்சிப்புக்கு நடத்துகிற பட்டயம். அதே நேரத்தில் நீங்கள் சத்தியத்தை சொல்லியும் விசுவாசியாமல் நிராகரிக்கிற மக்கள் மேல ஆக்கினை இது கொண்டு வருகிறது. இருவரும் கருப்புள்ள பட்டயத்தை உடைய ஆண்டவர் இந்த சபைக்கு, அதாவது பெர்கமோ திருச்சபைக்கு சொல்லுகிறது என்னவென்றால், உன் கிரியைகளையும், 13வது வசனம், உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கின்ற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கின்ற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றி விசுவாசத்தை நீ மறுதறியாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஒன்று, ஆண்டவர் தன்னை யார் என்று வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது, அந்த திருச்சபையுடைய செயல்பாடுகள், நல்ல குண அதிசயங்களை புகழுகிறார். நல்ல குணங்களை புகழும் பொழுது நமக்கு சந்தோஷமா கேட்டுக்கொண்டே இருப்போம் இல்லையா? நல்ல குண அதிசயங்களை புகழும் பொழுது ஒருவேளை டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸை புகழ்ந்து பேசுவாங்க. ஏன் நீ நல்லா படிக்கிறப்பா, தொடர்ந்து படி, உனக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் சொல்லுவாங்க. அவங்க சந்தோஷப்படுவாங்க, கிஃப்ட்டுகளும் கொடுப்பாங்க. ஓய்வு நாள் பாடசாலைகளில் பிள்ளைகளுக்கு பரிசுகள் கிடைக்கும், சந்தோஷம். அவங்கள பற்றி மெச்சி பேசும்பொழுது எல்லாருக்கும் சந்தோஷம். பெற்றோர் பிள்ளைகளுடைய காரியங்களை புகழ்ந்து பேசும்பொழுது சந்தோஷம். ஆனா துக்கம் எப்ப தெரியுமா? கடிந்து கொள்ளும் பொழுது, தவறுகளை உணர்த்தும் பொழுது. இந்த இடத்துல முதலாவது அவருடைய நல்ல காரியம் பாருங்க, அந்த 13வது வசனத்துல, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கின்ற இடத்தில் நீ குடியிருக்கிறது. அப்போ பெர்கமோ சபை எங்க இருக்கு தெரியுமா? பெர்கமோ சபை எங்க இருக்குது? சாத்தானுடைய குடியிருப்பு. சாத்தான் எங்க குடியிருப்பான்? சாத்தான் எங்க குடியிருப்பான் சொல்லுங்க, கலர் தோட்டத்திலையா? சாத்தான் எங்க குடியிருப்பான்? எங்கே தீமை நிறைந்திருக்கிறதோ அங்கே சாத்தானுடைய குடியிருப்பு இருக்கு. நல்லா கவனிங்க. தீய பழக்க வழக்கங்கள் எங்கே நிறைந்திருக்கிறதோ, கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கே அதுதான் சாத்தானுடைய குடியிருப்பு. இப்ப பெர்கமோசை சுற்றிலும் அத்தனை விக்கிரக ஆராதனை செய்கின்ற இடம். அங்கேதான் சாத்தானுடைய குடியிருப்பின் மத்தியில நீ இருக்கிறான்னு சொல்லுங்க. சாத்தான் குடியிருக்கின்ற இடம், பிள்ளை சூரிய கட்டுகள் நிறைந்த இடம், விக்கிரக ஆராதனை நிறைந்த இடம், வேசித்தனம் நிறைந்த இடம், நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லாத இடம், மக்கள் மனிதாபிமானம் இல்லாம துன்மார்க்கமா வாழ்கின்ற இடம், தண்ணி போட்டு ஆடுகின்ற இடம், பிறரை யாரும் மதிக்காத மக்கள் நிறைந்த இடம், அதுதான் சாத்தானுடைய குடியிருப்பு. அந்த மாதிரி இடங்களிலே தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஊழியக்காரர்களை அனுப்பி நற்செய்தி அறிவிக்க வைக்கிறார். அறிவிக்க சொல்லுங்க. அல்லேலூயா. திருச்சபை இல்லாத இடங்கள், நற்செய்தி அறிவிக்கப்படாத இடங்கள், மக்கள் பாவத்தில் நிரம்பி வழிகின்ற இடங்கள், அந்த இடங்களிலே நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. பெர்கமோஸ் என்கிற இடம் தீய பழக்க வழக்கங்கள் நிறைந்த இடம், மக்கள் துன்மார்க்கமாய் வாழ்ந்த இடம், விக்கிரக ஆராதனை நிரம்பிய இடம். அந்த இடத்திலே
இடத்துல தான் அது எக்கச்சக்கமா அந்த இடத்திலே இயேசுவை குறித்த நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. யாரோ ஒருவர் போய் தோத்திரம் பண்ணி ஜெபித்து 4 பேரை கூட்டி கடவுளை மகிழ்ப்படுத்தி அந்த ஒன்றன் ஒன்றாக திரளான ஜனங்கள் கூட்டிட்டாங்க. திரளான ஜனங்கள் அதைத்தான் சொல்லுகிறார், உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கின்ற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையான சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றி விசுவாசத்தை மறுதளிக்காமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். திருச்சபை சாட்சி உள்ள சபை, உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கிற சபை. இப்ப துன்மார்க்கம் நிறைந்த இடத்திலே வாழ்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை எவ்வளவு நெருக்கப்படுவாங்க தெரியுமா? எவ்வளவு துன்பப்படுவாங்க தெரியுமா? குழந்தைகள் விளையாட பாத்துருங்க. குழந்தை விளையாடப்பா என்னைக்கா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சின்ன குழந்தைகள் சத்தம் போட பாத்துருங்க. கவனிங்க, நல்லா கவனிங்க, செய்தியை நல்லா கவனிங்க. சோ அந்த திருச்சபை எவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியில் கடந்து சொல்ல பாருங்க. உதாரணமாக நோபா காலத்துல நீதிமான் ஆகிய நோபா ரொம்ப நெருக்கப்பட்டான். ஏன்னா நோபாவும் குடும்பம் மட்டும்தான் கர்த்தருக்கு பயந்தவங்க, மற்றவங்க எல்லாம் புரியாதவங்க. அவங்க மத்தியில தன்னுடைய ஆத்மாவிலே ஒரு நிருபத்தில் ஒருவர் சொல்லுகிறார், தன் ஆத்மாவிலே துன்மார்க்கர்களால் வந்த அந்த விளைவுகளை பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்ந்தார் என்று பார்க்கின்றோம். பல சோதனைகள் இருக்கும். நாம் வாழ்கின்ற இடங்களிலே கடவுளுக்கு சாட்சியாக வாழணும்னா மற்ற மக்களால் நிந்தனைகள் இருக்கும், போராட்டங்கள் கட்டாயமாக இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். பிராக்டிக்கல் லைஃப்ல நம் நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டி இருக்கும். அவற்றின் மத்தியிலும் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறது பெர்கமோ திருச்சபை. இப்படி இருக்கின்ற திருச்சபையில அதை கொண்டு புகழ்ந்து பேசுகிறார். நல்ல குணங்கள், நல்ல கிரியை, ஆண்டவர் அந்த கிரியைகளை பார்க்கிறார். அதுக்கான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2 நாட்களில் நான் கிரி செய்ய வேண்டிய நாட்கள். உண்மையான உபவாசம் என்றால் என்ன என்று கடந்த வியாழக்கிழமை செய்தி கொடுத்த ஆலயத்தில். உண்மையான உபவாசம் என்றால் என்ன? நுகத்தடி கட்டுகளை நெகிழ்கிறது, பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறது, கட்டுண்டவர்களை கூட்டி சேர்க்கிறது, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறது. அதாவது இரக்கம் நிறைந்த வாழ்க்கை, சுயநலமற்ற வாழ்க்கை. சுயநலம் இல்லாத வாழ்க்கை தான் என் வாழ்க்கை. அதுதான் ஆண்டவர் விரும்புகின்ற வாழ்க்கை. அதுதான் உண்மையான உபவாசம் என்று பார்க்கின்றோம். சோ இந்த இடத்துல இதெல்லாம் இருக்கிறது, நல்ல காரியத்தை எல்லாம் சொல்லுகிறார். சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு தரம் கொண்டுட்டாங்க. அந்திப்பயனால ஒரு நல்ல பரிசுத்தமான நீதிமான மக்கள் எல்லாம் செய்தாங்க, கொண்டுட்டாங்க. ஒரு பரிசுத்தமான கொண்டுட்டாங்க. ஆனாலும் நீ பயப்படாம அங்க இருக்கிற, கர்த்தருக்கு சாட்சியா இருக்கிற, அவ்வளவு விசுவாசம் உள்ள திருச்சபை தான் இந்த பெர்கமோஸ் திருச்சபை. ஆனா காம்ப்ரமைசிங் சர்ச் சொல்லப்பட்டிருக்குது. என்னன்னா அடுத்த வசனம் பாருங்க, ஆகிலும் 14வது வசனம், ஆகிலும் தானே சொன்னீங்க. ஆகிலும் சில காரியங்களை குறித்து ஒரு பேர் எனக்கு குறை உண்டு. அது என்ன தெரியுமா? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாராக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. இது புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு நிகழ்வு, புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு செய்தி தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த பெர்கமோ திருச்சபையில் ஒரு பெரிய டிராபிக் என்னன்னா, அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலேயே சத்ரு ஒரு விதையை போடுகிறான், அவருடைய வாழ்க்கையில களங்கத்தை ஏற்படுத்துகிறான். அவர்கள் பாவம்
பாவம் செய்வதற்கு என்ன செய்யப்படுகிறார்கள்? தூண்டப்படுகிறார்கள். இரண்டு விதமான பாவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று விக்கிரக ஆராதனை, இரண்டு வேசித்தனம். இது யார் கொடுத்த போதனை? பாலாக் கொடுத்த ஆலோசனையின்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் இந்த காரியங்கள் நடைபெற்றது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் சரித்திர பின்னணியை பார்க்கணும்னா எண்ணாகமம் புத்தகம் 22, 23, 24, 25 அதிகாரங்கள். எத்தனை அதிகாரம் படிக்க முடியும்? இப்ப 23, 24, 25, 23, 22, 25 அதிகாரம் வரைக்கும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நான் பின்னணி சுருக்கமாக சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் 40 ஆண்டுகள் பயணமானாங்க. பயணமாகி towards the end. So இங்க கவனிங்க, வேற ஏதோ சத்தம் இங்க கவனிங்க. அவர்கள் மோவாப் தேசம் எரிகோவுக்கு முன்னதாக, யோர்தான் நதிக்கு முன்னதாக, யோர்தான் நதிக்கு அருகாமையிலான மோவாப் தேசம் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் பயணமாகி போனாங்க. அப்படி போகும் பொழுது மோவாப் தேசம், நல்ல கவனிங்க, மோவாப் தேசத்து அரசன் பாலாக், மோவாப் தேசத்தில் ஆட்சி செய்த பாலாக் என்கின்ற அரசன். நீங்க 22வது அதிகாரம் எண்ணாகமம் 22ல முதல் சில வசனங்கள் படிங்க. ஓகே. பாலாக் வந்து மோவாபியருக்கு ராஜாவா இருந்தான். இந்த பாலாக் பார்க்கிறான், இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து மான் புல் மேய்கிறது மாதிரி அவர்கள் பயணமாய் வருகிற எல்லா இடத்தில் உள்ள மக்களையும் ஓவர்டேக் பண்ணி வராங்க இஸ்ரவேல் ஜனங்கள். இதை பார்த்ததும் மோவாப் அரசன் பாலாக் பயந்துட்டான். அவர்களை குறித்து இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு சாட்சி உண்டு. என்ன சாட்சின்னா, அவர்கள் தனித்து பார்க்கிற ஜனங்கள். 23வது அதிகாரம் 8-9 வசனம் படிங்க. தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? அவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த ஒரு தகவலை எடுத்து பார்க்கிறோம். இது யார் சொல்றா? பாலாக் பீலேயாம் சொல்றார். அதாவது பாலாக் அரசன் பீலேயம் என்கின்ற தீர்க்கதரிசியை, அவன் தீர்க்கதரிசின்னு சொல்லலாம், குறி சொல்லுகிறவன் சொல்லலாம். குறி சொல்லுகிறவன் அந்த பாலாக், அதாவது பீலேயாம் என்கின்ற குறி சொல்லுகிறவன் ரொம்ப ஃபேமஸ். அவன் எதை சொன்னாலும் அப்படியே நடக்கும். ஒருவங்களை ஆசீர்வதிச்சாச்சுன்னா அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, சபிச்சாச்சுன்னா சபிக்கப்படுவாங்க. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை தான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன். நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், யாரை சபிக்கிறாயோ அவர்கள் சபிக்கப்படுவார்கள். இது இறைவன் கொடுத்த அதிகாரம். பாருங்க, அந்த பீலேயாமுக்கு அந்த அதிகாரம் இருந்தது. அதனால இஸ்ரவேல் ஜனங்களுடைய கையிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக பாலாக் என்ன செய்யலாம் தெரியுமா? பீலேயாமை கூப்பிட்டு பணம் கொடுத்து பொய்யான தீர்க்க தரிசனத்தை சொல்லி வச்சு தப்பித்துக் கொள்ளலான்னு நினைத்தான். ஆனா
பாலாக் என்ன பீலையம் என்ன சொன்னா இல்ல, கடவுள் எனக்கு என்ன வார்த்தை கொடுக்கிறாரோ அதுதான் நான் சொல்லுவேன், பொய் சொல்லிக்கு தான் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றான். பாலாக்கிட்ட சொல்றான் அரசன்கிட்ட. அப்போ இவருக்கு ப்ராமிஸ், அவர் ஆண்டவர் சொல்லுகிறாரு 22வது அதிகாரத்துல பீலையாம் பாலாவின் ஊழியக்காரருக்கு பிரதித்திரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவராய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. கடவுள் எனக்கு என்ன சொல்லுகிறார் அதுதான் செய்வேன், பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொன்னார். இப்படி காரியங்கள் அற்புதமாக ஆலோசனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதற்கிடையில 24வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. யாக்கோபே உன் கூடாரங்களும். இப்ப பாலாக் பீலையாவுக்கு எக்கச்சக்கமா பணம் எல்லாம் கொடுத்துட்டு சமைக்க கொண்டு வரான். ஆனா சமைப்பதற்காக சென்றவன் அவன் அந்த ஜனங்களை பார்த்து, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலில் ஒரு வாசஸ்தலமும் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதி ஓரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கட்டல் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேது விருட்சங்களைப் போலவும் ரொம்ப அழகான இருக்கிறது இஸ்ரவேலுடைய வாசஸ்தலம். அப்போ யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலில் ஒரு வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. தெய்வ ஜனத்துடைய வாசஸ்தலம் அழகாய் இருக்க வேண்டும். கிறிஸ்தவனுடைய வாசஸ்தலம் அழகாய் இருக்க வேண்டும். புறஜாதி மக்கள் கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது இவர்கள் எவ்வளவு நல்லவங்க, எவ்வளவு அருமையானவங்க, யாருக்கும் தீமை செய்யாதவங்க, தீமை நினைக்காதவங்க, பிறருக்கு நன்மையே செய்கிறவங்க என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு சாட்சி தெரிஞ்சவங்க தேவை. எல்லாம் இங்க கவனிங்க. பிள்ளைகள் டிஸ்டர்ப் பண்ண பார்த்துருக்க பெற்றோர் பிள்ளைகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. யாக்கோபே ஒரு வாசஸ்தலம் எவ்வளவு அருமையானது. இன்றைக்கு நமது வாசஸ்தலத்தை பார்க்கின்ற மக்கள் நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்லுவாங்க? என்ன சாட்சி சொல்லுவாங்க? நம்மை கவனிக்கிறவங்க, நம்மோடு பழகுகிறவங்க, நம்மை குறித்து ஒரு திருச்சபைக்கு ஒரு சாட்சி வேணும். அப்போ பீலையாம் சொல்லுகிறாரு, இவங்களை சகிக்க முடியாது, இவங்க ரொம்ப ரொம்ப அருமையானவங்க, தேவனுடைய பிரமாணத்தை பெற்றவங்க, யெகோவா தெய்வத்தை இடைவிடாமல் துதிக்கிறவங்க, ஆராதிக்கிறவங்க, கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவங்க என்று நல்ல ஒரு சாட்சியை பெற்றவங்க தான் இஸ்ரவேல் ஜனங்கள். திருச்சபை சாட்சி பெற்ற மக்கள் கூடுகைதான் திருச்சபை. திருச்சபை என்றால் இந்த சாட்சிகளை நமது வாழ்க்கையில பிறர் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதே நேரத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பீலையாம் என்ன செய்தார்னா, பணத்துக்கு ஆசைப்பட்டு பாலாக்கு ஆலோசனை கொடுத்தான். என்னன்னா, பாலாக்கு ஆலோசனை கொடுத்து உன்னுடைய ஜனங்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் தவறான காரியங்களை செய்வதற்காக அவர்களுக்கு தவறான ஆலோசனைகளை கொடுத்து மோவாபிய தேசத்திலே பிரவேசித்து மோவாபிய ஸ்திரீகளோடு கூட தவறாக நடந்து கொள்வதற்கான ஆலோசனைகளை கொடுத்தார். ஏன்னா தவறுகள் ஏற்படும் பொழுது கர்த்தர் அதற்கு தண்டனை கொண்டு வருவார். ஆண்டவர் பாவத்தை பார்த்துட்டே இருக்க மாட்டார். ஒரு பாவம் உன்னை தொடரும். ஏன்னா அதுதான் சொல்லுது, பாவம் பயங்கரமானது, அது அழிவுக்கு நேராக நம்மை நடத்துகிறது, நம்முடைய சமாதானத்தை குறைக்கிறது. அந்த இடத்துல இனி இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்வதற்கு என்ன வழின்னா, அவர்களை பாவத்துக்குள்ளாக தள்ள வேண்டும். அதற்கான ஆலோசனைகளை பாலாக் மூலமாக, பீலையாம் பாலாக் மூலமாக மக்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. என்னன்னா, மோவாபிய ஸ்திரீகளோடு கூட நீங்கள் தவறாக நடந்து கொண்டால்
இவங்களை என்ன செய்யலாம், இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ளலாம் என்று ஆலோசனை கொடுக்கிறார். அதன்படி 25வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு அடுத்த வசனம், அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பணிகளை விருந்தும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து, எவ்வளவு பயங்கரமான ஒரு, எவ்வளவு தந்திரமாக அந்த மக்கள் ஏமாற்றப்படுறாங்க, எவ்வளவு தந்திரமாக இஸ்ரவேல் ஜனங்களை பாவத்துக்கு நேராக தூண்டவிட்டு ஆலோசனை கொடுத்து மோவாபியரோடு தவறாக நடந்து கொள்வது மட்டுமல்ல, மோவாபியருடைய விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட அந்த இதில் விருந்தும்பதற்கும் அழிக்கப்பட்டாங்க. 2 பாவங்களுக்கு அடிமைகளானாங்க. 1 விக்கிரக ஆராதனை, 2 வேசித்தனம். அந்த இடத்துல பார்க்கிறோம், 24,000 பேர் தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகி வாதையினால் கொல்லப்பட்டார். 9வது வசனம் படிங்க, 25:9. அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். அந்த வாதையால் தேவனுடைய கோபத்தால் தேவனுடைய தண்டனைக்கு ஆளானவர்கள் 24,000 பேர் கொலை செய்யப்பட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். இப்ப இவர் என்ன சொல்லுகிறாருன்னா, இங்க வாங்க, வெளிப்படுத்திருவாங்க 2வது அதிகாரம் அந்த வசனம் படிங்க. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உண்மையில் எனக்கு குறைவுண்டு. விக்கிரகங்களை படைத்தவற்றை புசிப்பதற்கும் இஸ்ரவேல் புத்திர முன்பாக இந்த இடறுதலை போடும்படி பாலாக் என்பவருக்கு போதனை செய்த அந்த பீலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் ஒரு இடத்திலே ஒரு திருச்சபையிலே இருக்கிறது, திருச்சபையிலே இருக்கிறது. பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் இருந்த அந்த கொள்கை ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பீலேயாம் கொடுத்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து இந்த தவறுகளை செய்கின்றவர்கள் உன்னிடத்தில் உண்டு, அது உன்னிடத்தில் உள்ள குறைவு என்று சொல்கிறார். பாவம் பயங்கரமானது, அழிவுக்கு நேராக அது நடத்துகிறது. ஆகினால இந்த பெர்கமோன் திருச்சபையிலையும் இவ்விதமான போதனையை, பீலேயாமுடைய போதனையை கை கொண்டு தவறுகள் செய்தவர்கள் உன்னிடத்தில் உண்டு. இதை பேதுரு நிருபம் எழுதும் பொழுது 2 பேதுரு 2வது அதிகாரம் 15வது வசனம் படிங்க. செம்மையான வழியை விட்டு பெரியோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை அநீதத்தின் கூலியை விரும்பி சரி, இந்த பழைய ஏற்பாட்டு சரித்திரத்தை பேதுரு கையாளுகிறார். அதாவது பீலேயாம் ஆண்டவருடைய குரலை கேட்பதற்கு அவன் மறுத்து விட்டான். ஆனால் பீலேயாமை சுமந்து சென்ற கழுதை அதை புரிந்து கொள்கிறது. முதலாவது ஆண்டவர் சொன்னா நீ போகண்டான்ட்டார். 2வது மறுபடியும் பாலாக வற்புறுத்துறான். அவன் ஆண்டவர் சொன்ன நீ போ, ஆனால் நான் சொல்லுகிற வார்த்தை தான் சொல்லணும்ட்டார். ஆனால் அதுக்கு மாறாக காரியங்கள் நடைபெற்றது. நேரே மாறாக கடவுள் ஒரு காரியத்தை நோ என்று சொன்னால் அந்த இடத்துல புத்தகம் வைக்க வேண்டும். நீ போகாதே என்று சொல்கிற இடத்துல போகக்கூடாது, நீ செய்யாதே என்று சொல்கிற காரியத்தை செய்யக்கூடாது. அதை மறுபடியும் ஒன்றுமோ இல்லை, ஒன்றும் இல்லை, நான் போயிடுறேன் அப்படின்னு செகண்ட் வந்துச்சுன்னா அது பாவத்துக்கு நேராக வழிநடத்தும், தவறுகள் ஏற்படும். அந்த தவறுகளின் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். அதை தான் இங்க எடுத்தது. ஆகையினால பீலேயாமின் போதனைகளை கைக்கொள்ளுகிறவர்கள் உள்ளத்தில் உண்டு என்கிற ஒரு குறைவை நான் காண்கிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனத்துல
இப்படியே நிக்கோலா மதத்தினுடைய போதகத்தை கைகொள்ளும் இடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நிக்கோலைய மதம் இதுவும் பொய்யான, அதாவது மக்களை தவறான பாதைக்கு நேராக நடத்துகின்ற கொள்கை, தவறுகளுக்கு நேராக கைட் பண்ணுகின்ற நிக்கோலா மதத்தினர். அதை நீ பின்பற்ற. ஆகினால நான் உன்னை விசாரிக்காமல் இருக்க முடியாது. ஆகினால அவர் சொல்லுகிறார், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை தன் வாயில் கொண்டிருக்கிறவன் சொல்கிறவன் தன்னை அறிமுகம் செய்கிறார். என்னுடைய வாயில் இருக்கின்ற பட்டயம் உன்னை ரட்சிப்புக்கு நேராக நடத்துவது மட்டுமல்ல, நீ தேவனுடைய பாதை விட்டு விலகி சென்றால் அது ஆக்கினைக்கு நேராக பயன்படுத்தப்படும் அந்த பட்டயம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனம் நமக்கு ரட்சிப்பும் ஆசீர்வாதம் கொண்டு வருவதுதான். ஆனால் ஆணுடைய பாதை விட்டு விலகும் பொழுது அந்த பட்டயமானது ஆக்கினைக்கு நேராக திருப்பப்படுகிறது. ஆகையினால்தான் இந்த எச்சரிப்பு வார்த்தையை பெர்கமோ திருச்சபைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். கொடுத்துவிட்டு சொல்கிறார், நீ மனம் திரும்பு. மறுபடியும் ஆண்டவர் வாய்ப்பை கொடுக்கிறார், மனம் திரும்பு. நீ மனம் திரும்பியாச்சுன்னா எல்லா சபைக்கும் சொல்லுது விடா, காதுள்ளவர் கேட்கிறவர், நீ மனம் திரும்பு, மனம் திரும்பு. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். வாயிலே இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் இருக்கிறது. இந்த பட்டயம் வெற்றிக்கு ஏதுவான வார்த்தையை கொடுக்கிறது. ஆனால் வழி தவறி நடக்கும் பொழுது அதை ஆண்டவர் ஆக்கினைக்கு நேராக திருப்புகிறார். மனம் திரும்பாத பட்சத்தில் நான் வந்து அவர்களோடு செய்வேன், யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்கின்றவன். ஜெயப்படுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து என்று சொல்லி பல காரியங்களை விளக்குகிறார். ஜெயப்படுகிறவன் யாரு? இதிலிருந்து விடுதலை அடைகிறவன், பாவத்திலிருந்து வெளியே வருகிறவன், தவறுகளை உணர்ந்து தவறுகளை அறிக்கையிட்டு மனஸ்தாபப்பட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறவன் மேல் நான் கிருபையாயிருப்பேன். அவருக்கு மறைவான மன்னாவை, இன்னும் வெளிப்படாமல் இருக்கிற அநேக உண்மைகளை நான் வெளிப்படுத்துவேன். மறைவான மன்னா, மறைவான வாக்குத்தத்தங்கள், இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதங்கள் உண்டு. அதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்? நீ மனம் திரும்பி உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை புதுப்பித்து வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் ஜெபிக்கலாமா? கிருபையின் ஆண்டவரே, இந்த நாளிலே என்னுடைய கேட்கப்பட்ட நிறைந்த வாக்கியங்களுக்காக ஸ்தோத்திரம். பெர்கமோ திருச்சபைக்கு கொடுத்த அந்த எச்சரிப்பின் வார்த்தையை இந்த நாளிலே திருச்சபை மக்களாகி எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறீர்கள். வசனத்தை கேட்டால் பிள்ளைகள் தங்களை தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து ஆராய்ந்து ஆண்டவருடைய உறவை புதுப்பித்து வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வழிநடத்தும். மீன் பெரிய சிறு நாமத்தின் பிதாவே, ஆமென்.